நீங்க ஜூரி தலைவர்னால கேட்குறோம். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய விருது இருக்கு, நிறைய ஜூரி கமிட்டி, தேசிய விருது நம்ம சார்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சிவாஜி சாருக்கு இது வரைக்கும் விருது கிடைக்கவே இல்லை. ரஜினி சார் வந்து 50 வருஷமா இருக்காரு, விருது கிடைக்கவே இல்லை. எம்எஸ்வி சார் கிடைக்கல, நாகேஷ் சார் கிடைக்கல. அது மாதிரி அவர்களுக்குலாம் தேசிய விருதுங்க வந்து கிடைக்கவே இல்லை. அது என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா உங்க பக்கத்திலே ஒரு கமிட்டி தலைவர்லாம் கூட இருந்திருக்காங்க. இது ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு நம்ம எப்படி எனக்கு புரியல, எப்படி சொல்றதுன்னு சொல்லி. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம இங்க ரசிச்சு கொண்டாடுற திரைப்படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்கள் சமயத்துல தேசிய விருதுக்கு அந்த வருஷத்துக்கு அனுப்புறதே இல்லை. அது யார் தப்புன்றது தெரியாது. அவங்க அறிவிக்கிற தேதிக்குள்ள நம்ம அனுப்பணும். அது சப்போஸ் அந்த நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையா இருக்கலாம், அந்த நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ கேட்டால் போடுற படம் கலெக்ஷன் ஆயிடுச்சுட்டு படத்தை தூக்கி போட்டு அந்த டைம்ல அப்ளிகேஷனே போடாம விட்டுறாங்க. நிறைய படங்கள் அப்படிதான் மிஸ் ஆகுது. நான் தேசிய விருது கமிட்டியில் இருந்ததுனால சொல்றேன். நான் நீங்க பார்த்து ரசித்த நிறைய படங்கள் வரல. ஏன்னா அது என்ட்ரியில் இருந்தா தானே, இப்போ அப்ளிகேஷன் போட்டா தானே நம்ம போட்டிக்கு எடுத்துக்குவாங்க. அது ஒரு பெரிய விஷயங்கள். அதனால இதை வச்சு நம்ம சொல்ல முடியும், ஏன் சிவாஜி சார் கொடுக்கல. சிவாஜி சார் வாங்கிட்டாரு, தேசிய விருது வாங்கலையா? தாதா சாஹேப் அந்த மாதிரி ஒரு அதையெல்லாம் கடந்த ஒரு விருது கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் நிறைய படங்கள் வந்து விருதுக்காக அனுப்பலை. அது ஒரு சாரார் மட்டும்தான் அந்த விருதுக்கு படம் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வச்சு அவங்க மட்டும் போட்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா படமும் இப்போதான் வந்து கமர்ஷியல் படங்களுக்கு விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிஷப் ஷெட்டிக்கு கொடுத்தாங்க, போன வருஷம் நம்ம அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தனுஷ் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போதான் கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம எல்லாம் போய் கொடுக்குற அழுத்தம் காரணமா. நடிச்சா கமர்ஷியல் படம்னா இது என்ன, நடிப்பு நல்லா நடிச்சிருக்காருன்றது மட்டும் பாருங்க அப்படிங்கிற ஒரு வகையில நம்ம பண்றாங்க.